ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்தாச்சு. அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டோன்னா ஃபஸ்ட்லேயே வந்து லிங்க் ஓப்பன் ஆகும். அது வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். அதுக்கு வந்து வந்துட்டோம். அதில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஃபர்காட் யூசர் ஐடி, ஃபர்காட் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லாகின் ஐடி நீங்களாக வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் அதிலே கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி 1 2 3 4 அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த லாகின் ஐடி வேணால் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம சேனலில் இருக்க மாதிரியே உங்கள் வேணும் அப்படின்னு சும்மா ஒரு நம்பர் போட்டு பண்ணுறேன். அதில் வந்து கீழே கொடுத்துருந்த அடிஷன் கொடுத்துட்டோன்னா இந்த லாகின் ஐடி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே ஆகும். அப்படி இல்லைனா ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதேமாதிரி பாஸ்வேர்டு, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி உங்கள் அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த்து, அதுமாதிரி விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம் கேட்பாங்க, பூர்வீக மாவட்டம் கேட்பாங்க, உங்களோட பாலினம் என்ன அப்படி எல்லாமே கேட்பாங்க. இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தனியாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அது லாங் ப்ராசஸ். இந்த ஒரு வீடியோவில் மொத்தமாக சொன்னோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கும் புரியாது, ஓடிஆருக்கும் புரியாது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப் 4 வந்து அப்ளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டேப்குள்ளே போனோன்னா இந்தமாதிரி காமிக்கும் குரூப் 4 அப்ளை நவுன்னு. அந்த அப்ளை நவ் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் ஓடிஆரில் பண்ணியிருப்பீங்களா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கீழே அந்த அடிஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளோட அஃபிஷியல் டேப், நம்மளோட ஐடிக்குள்ளே இருக்க டேப் இது தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேஷ்போர்டுக்குள்ளே போய்ட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும், கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ப்ரொஃபைல்னால் நம்ம ஓடிஆரில் வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம்ல, அதான் வந்து ப்ரொஃபைலில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இதில் வந்து நிறைய கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ன, நம்மளோட எடிட் ப்ரொஃபைல் எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லாமே காமிக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஓடிஆரில் பண்ணது டவுட்ஸ் இருக்குது, இல்லை தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ண எல்லா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியும் அதில் தெரியும். இதேமாதிரி டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்து வந்ததுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணுறதும் அந்த டேப் தான். சரி, ஓகே, இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அப்ளை நவ் அப்படின்ற கொடுத்தோன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இதில் 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு அது இல்லாமல் மற்ற எல்லா போஸ்டிங்க்கும், இல்லைனா எல்லா போஸ்டிங்க்குமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஓகேவோ அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து மொத்த ப்ராசஸே. இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் டேபு, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன டேப் வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஃபோட்டோ இருக்கிற இடத்துல வந்து அந்த சூஸ் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேட் எப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட், அதாவது ஒரு 3 மந்த்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர், அதே மாதிரி சூஸ் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சிக்னேச்சரையும் என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிடலாம். இதுக்கான சைஸும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி சைஸை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறம் ஓடிஆரில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒரு தடவை என்ன பண்ணணும், இதை வெரிஃபை பண்ணணும். ஆமாம், இது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நேம் கொடுத்துடலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு, அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் கொடுக்க போகிறோம். ஜெண்டரும் நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. எல்லாமே ஓடிஆரில் என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் எல்லாமே என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துடலாம்.
அது கொடுத்ததுக்கப்புறமா ஓடிஆரில் இருக்க அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றது கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஆதரவற்ற விதவையா அப்படிலாம் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்னா எஸ், இல்லை நோனா நோ அப்படின்ட்டு கொடுத்துடலாம். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ எதுவோ நீங்கள் அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் எஸ் ஆர் நோ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைன்னா நோ அப்படின்றத கொடுத்துடலாம். எஸ் கொடுத்திங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா நீங்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்கீங்களா இல்லை டிஸ்மிஸ் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே தமிழில் தான் இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு அது படித்தாலே புரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக என்ன இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடல் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுமாதிரி பார்வை திறன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துட்டு அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் செய்த மனைவிடன் இருக்கிறவங்க மேலே நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு எதுவோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி செக் பாக்ஸ் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடணும். அப்படின்னா இந்த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. அதாவது 10th 12th இதை வந்து மெயினாக இப்போ 10th வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னா 10th மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். 10th 12th தான் உங்களுக்கு எங்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 10th இருக்கணும். ஓகேங்களா? மேலே வந்து நீங்கள் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க, எல்லா போஸ்டிங்க்குமா இல்லைனா வந்து ஃபாரஸ்ட் கார்டான அதில் ஷோ ஆகும். அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 10th டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10th வந்து நீங்கள் எப்போது அந்த தேர்வு எப்போது வெளியிட்டாங்க அப்படின்ற டேட் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கனாலே அதில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த டேட் மாதிரி இதில் ஷோ ஆகும். அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கும், சான்றிதழ் என்ன. அதே மாதிரி நீங்கள் தமிழ் வந்து ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து 12th அதே மாதிரி தான். தேர்வு முடிவு வெளியிட்ட தேதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் வந்து நம்ம கிளிக் பண்ணி கரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் படிப்பின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஹெச்எஸ்சியும் வரும், அதேமாதிரி ஐடிஐ எல்லாமே இதெல்லாம் வரும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து முதன்மை பாடம் என்ன, நீங்கள் என்ன வந்து படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நீங்கள் படிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட் போர்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டா, அதில் நீங்கள் எது படிச்சிங்களோ அதை வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சான்றிதழ் எண், அதாவது உங்களோட 12th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர், அதையும் வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 12th வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களா அது கேட்டிருக்காங்க. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுவே வந்து ஓகே தான். ஸோ இப்போ வந்து நான் யூஜி டிகிரியோடது வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் அதே மாதிரி தான். தேர்வு முடிவு வெளியிட்ட தேதி கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி இளநிலை பட்ட படிப்பில் வந்து நீங்கள் என்ன நேமில் வந்து, அதாவது என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அதில் என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி மேக்ஸ். ஸோ அதனால் பிஎஸ்சி கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸ் கிளிக் பண்ணுறோம். என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்றத கிளிக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்குன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோட வந்து என் ஆஃப் தான். அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுக்காக தனியாக போஸ்டிங் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேட்டட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸும் இருக்குது, அதே மாதிரி டிகிரி கோர்ஸும் இருக்குது. அது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நோ அப்படின்றத கொடுத்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் போகலாம். கொடுத்தீங்க அப்படின்னா அதோட எலிஜிபிலிட்டி போஸ்டிங் எல்லாத்துக்கும் என்ன பண்ண அப்ளை பண்ண முடியாது. ஸோ நோ அப்படின்னு கொடுத்தோன்னா அதுக்கு அண்டரில் வர நிறைய போஸ்டிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ எஸ் ஆர் நோ அப்படின்றது நீங்கள் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து போகலாம். இதில் வந்து இத்தனை போஸ்டிங் இருக்குது, 8லேருந்து 23 வரைக்கும். ஸோ 23 பார்த்தீங்கன்னா அதாவது ரிசப்ஷனிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அதிலேருந்து ஃபஸ்ட்டு 8 அதாவது டைப்பிஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அதுலேருந்து எல்லா போஸ்டிங்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இது வந்து கம்பல்சரியாக இருக்கணும் இந்த மாதிரி கோர்ஸிங். அதாவது
கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணலாம். அண்ட் இதில் மெயினாக என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் கொடுக்குற எல்லா செலெக்ஷனுக்குமே நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி ஆகணும். இதோட இந்த எண்டில் வந்து எல்லா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். அதில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண அடுத்தது வந்து அப்ளிகேஷனே கன்ஃபார்ம் ஆகும். ஸோ சர்டிஃபிகேட் இல்லை, நான் சும்மா போட்டு பார்க்குறேன் அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு வந்துருச்சு. ஓகே அப்படின்றது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அதாவது டைப் ரைட்டிங், இங்கிலீஷ், தமிழ், அதே மாதிரி சுருக்கு, ஷார்ட் ஹேண்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஹையர் முடிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஹையர் முடிச்சிருக்கோம். ஸோ சான்றிதழ் எண் அது வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பரையும் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி சான்றிதழ் வழங்கிய தேதி அதுவும் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நோ அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். அதேமாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து மாற்றுத்திறனாளி அவங்களுக்காக வரும். ஸோ அது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. வார் சர்வீஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நோ ஆர் எஸ் அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துடலாம். இது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது, அதையும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழி கல்வி சான்றிதழ். நீங்கள் வந்து 10th 12th எல்லாத்துல வந்து ஏதாவது நீங்கள் வந்து தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் கல்வி சான்றிதழ்னு தனியாக நம்ம வாங்கணும். அது வாங்கி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் அப்படின்றத கொடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணலாம். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத கொடுத்துட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ வந்து நம்மளுடைய சென்டரை நம்ம வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ நான் போட்ட சென்டர் வந்து நியர்பையில் எங்கெங்கே இருக்கோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களோட சென்டர் எங்கே வரும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சென்டர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் இதில் வரும், பார்ட் ஏ பார்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே என்னது சிங்கிள் பேப்பரில் தான் வரும். மொத்தமாக ஒரே எக்ஸாம் எழுதுன மாதிரி இருக்கும். 200 கொஷின்ஸ் இருக்கும். பேசிக் என்ன வரும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த சென்டரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கு பார்த்தீங்களா, ஃபீஸ் கன்செஷன்ஸ் காமிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 3 times வந்து ஃப்ரீயாக எழுதலாம். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் காமிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 100 rupees கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஃபீஸ் கன்செஷன் எனக்கு தெரியும், நான் வந்து 2 times தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 3 times வந்து நீங்கள் ஃப்ரீயாக எழுதலாம். ஸோ 3rd time நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் இது வந்து நான் ஃபீஸ் கன்செஷன் வந்து எஸ் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்துடலாம். இந்த பேஜில் தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி அதில் கொடுத்தீங்க. தமிழ் வழி கல்வி சான்றிதழ் இல்லை மற்ற சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதில் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ண வேணாம். நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்து நெக்ஸ்ட் டேப்புக்கு வந்து போகலாம். அப்படி காமிச்சிது அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள் அதுவே காமிக்கும். அப்படி ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு உங்களால் போக முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் உள்ள டீட்டெயில்ஸ் பண்ணி பார்த்தீங்களா, அதில் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை நான் சும்மா போட்டேன் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு காமிக்காது. இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காதீங்க. இல்லைனா வந்து அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து ஒரு போகும். ஓகே, இப்போ வந்து ப்ரொசீட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் இது. இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இல்லை ஃபீஸ் அதை சேர்த்து எக்ஸப்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் எக்ஸப்ஷன்னா எக்ஸப்ஷன் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டிக்ளரேஷனில் வந்து எல்லா செக் பாக்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கணும். 1 2 3 தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயும் வந்து நம்ம டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க போகிறோம். ஓகே, 6 7 8 எல்லாமே எல்லாத்தோட கன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறது. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே உங்களோட அஷூரன்ஸோட இது வந்து ஓகே ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து தமிழையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வந்து கரெக்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்னு சொல்லி அதையும் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்தமாதிரி உங்களுக்கு காமிக்கும். எஸ் ஐ அக்ரீட் அண்ட் ப்ரொசீட்னு 2 times கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் ஆஃப் மை அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறமா உங்களால் வழங்கப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி
இப்போ மெயினாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு இந்த நெட் சென்டரில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த ப்ரௌசிங் சென்டரில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இசேவை மையத்தில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் தான் கரெக்டாக அதை செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் வந்து கொடுத்துடலாம். 2 செக் பாக்ஸ் கொடுங்க. உங்கள் அப்ளிகேஷன் தான் ஆகிடும், சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்கள் அப்ளிகேஷன் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு தடவை சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே செல்ஃப் பிரிண்ட்டுன்னு ஒன்று செல்ஃபாக நம்ம வந்து அமுச்சிக்க முடியும். உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப்பில் அமுச்சிக்க முடியும். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை மெயிலில் அமுச்சு வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும், வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினு.